அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு சயின்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஸ்டின். நமக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டில் வேறு மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே கொஸ்டின் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறனால உங்களுக்கு அதே அந்த கொஸ்டின் கூட அப்படியே உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ இல்லாட்டி அதுலேருந்தே நிறைய கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் படிக்கும்போது ஃபுல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எதையுமே விட்றாதீங்க, சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. 10 கொஸ்டின் எது சொல்லியிருந்தாங்கன்னா மொத்தம் 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 15 கொஸ்டினுமே நீங்கள் படிச்சிருங்க. படிச்சிங்கனாலே அதுலேருந்தே நமக்கு 8 கொஸ்டின் வந்துடும். ஸோ நம்ம அதனாலே நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நமக்கு 15 ஒன் வேர்டு, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கொடுத்துருக்காங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயே நமக்கு 30 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டயக்ராம் நமக்கு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ எல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 15 கொஸ்டின் கிட்ட எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம 18 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நம்ம 18 கொஸ்டின் படித்தாலே போதும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் 10 மட்டும் எழுத சொல்லுவாங்க. நம்ம 18 படித்தா நம்ம 10 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்ம 10 கொஸ்டின் நம்ம ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அதுமாதிரி 5 மார்க்கும் பாருங்கள், 6 கொஸ்டின் கிட்ட எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்படின்னா ஒரு 7-8 கொஸ்டினாவது கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த 8 கொஸ்டினையும் படித்தாலே போதும். நமக்கு கண்டிப்பாக இது 4 கொஸ்டினாவது வரும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இருக்கும் நிறையா. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே சாய்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க.